வணக்கம் நண்பரே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரூ. 5000 யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரூ. 5000 இருந்த போதும் நமக்கு அதுக்காக 1,00,000 வேணும், 2,00,000 வேணும் அப்படின்றதுக்குள்ள மைண்ட் செட்டை நம்ம கொண்டு போக தேவையில்லை. ஜஸ்ட் 5,000ல் நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கரெக்டான மைண்ட் செட் தேவை. இந்த ரைட் மைண்ட் செட்னா என்ன மீன்ஸ் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆர் நம்ம எவ்வளோ வருஷம் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான கோல் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறணும் ஆரம்பத்திலேயே. ஸோ நான் வந்து மந்த்லி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இயருக்குள்ளே இவ்வளோ ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு கோலை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல் செட் பண்ணாமல் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுறதுலையும் அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கோல் செட் பண்ணிக்கோங்க. மந்த்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போ இனிஷியலாக 5,000 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எவ்ரி இயர் வந்து நான் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஸோ தொடர்ந்து நான் வந்து இவ்வளோ இத்தனை இயர்ஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட், அதாவது கன்சிஸ்டன்ட் மைண்ட் செட் அண்ட் லாங் டேர்ம் மைண்ட் செட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கோலை நம்ம செட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இதுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் இதெல்லாம் பை பண்ண முடியும். இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்துட்டு நிறைய புரோக்கர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புரோக்கர்ஸ்னால் யார், அந்த புரோக்கர்ஸ் மூலியமாக நம்ம வந்து என்னென்னலாம் பை பண்ணிக்கிற முடியும், இவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அப்புறம் அந்த செபினா யார், என்எஸ்சி என்ன, பிஎஸ்சினா என்ன, இந்த மாதிரியான முக்கியமான ஜென்ரல் நாலேஜை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எவ்வளோ ஃபீஸ் பிடிப்பாங்க, புரோக்கரேஜ் எவ்வளோ பிடிப்பாங்க, ஒரு ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ, அவங்களுக்கு எவ்வளோ அப்படின்ற அந்த ஸ்பிளிட் அப்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன அப்படின்ற மாதிரி ஜென்ரலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டெர்மினாலஜி வேர்ட்ஸை யூஸ் பண்ணும் பொழுது ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து அது தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வர்றீங்க, மூணாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்தாச்சு, 5,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்தாச்சு. எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 3 என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டாக்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஷேர். ஓகேங்களா? அந்த கம்பெனி வந்து டோட்டலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் ஷேர் 1 lakh ஷேர், 2 lakh ஷேர் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இந்த பங்குகளை பொதுமக்கள் வாங்குவாங்க. ஓகேங்களா? நீங்கள் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த ஸ்டாக்ஸை வாங்குவாங்க. இந்த ஸ்டாக்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது. ஓகேங்களா? அந்த கம்பெனி எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி தான் இஷ்யூ பண்ணுது இந்த ஸ்டாக்ஸை. அந்த ஸ்டாக்ஸை இஷ்யூ பண்ணுறப்ப நம்ம அதை வந்து பை பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கம்பெனி வளரும் பொழுது இந்த ஸ்டாக்ஸும் வளருது, அதனால நமக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அவ்வளோதான், சிம்பிள். அதே போல் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸ்டாக்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, நிஃப்டி 100 அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் டாப் 50 கம்பெனிஸ், அந்த டாப் 50 கம்பெனிஸ் மார்க்கெட் கேப்பை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த டாப் 50 கம்பெனிஸில் என்ன கம்பெனிஸ் வருதோ அந்த கம்பெனி தான் நிஃப்டி 50 கம்பெனிஸ். அந்த நிஃப்டி 50க்கு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும், நிஃப்டி இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லி. நிஃப்டி இன்னைக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்கு, இவ்வளோ பாயிண்ட் இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 50 கம்பெனியை பேஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸை அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இண்டெக்ஸை நம்ம நேரடியாக பை பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்காம இண்டெக்ஸை வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த நிஃப்டி 50ல இருக்கிற 50 கம்பெனியும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏறி இறக்கம் இருக்கும். இதில் ஆவரேஜாக நமக்கு க்ரோத் வந்து 50 கம்பெனியில் நடக்கிற க்ரோத்தும் நம்மளோட இண்டெக்ஸ் வந்து க்ரோத் ஆகும். இப்போ நம்ம இந்த 50 கம்பெனியை வாங்குறதுக்கு பதிலாக இந்த இண்டெக்ஸை நம்ம வாங்குறது மூலமாக ஸோ டோட்டலாக நம்ம அதோட பெனிஃபிட்டை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் இண்டெக்ஸை பை பண்ணுறது மூலமாக. இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து என்னென்னா, கவர்மெண்ட் பேங்க், எஸ்பிஐ பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அண்ட் நிப்பான், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், 100 ஸ்டாக்ஸ் இல்லை 50 ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு 100 ஸ்டாக் எடுத்து அதுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, நிப்பான் லார்ஜ் கேப், நிப்பான் மிட் கேப், நிப்பான் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செக்டார் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷனை வச்சு ஸ்டாக்கை பிரிச்சிருப்பாங்க. இந்த
100 கம்பெனி 200 கம்பெனியை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜரை வச்சு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் அதில் ஆட் பண்ணிட்டே இருப்பார், தேவையில்லாத ஸ்டாக்ஸை வந்து வெளியேற்றிட்டே இருப்பார். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நம்ம எல்லாருமே காசு கொடுப்போம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், இந்த செக்டாருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், பேங்கிங் செக்டாருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், கமர்ஷியலுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி அவர் பர்சன்டேஜ் வைஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் அவர் பிரித்து போட்டிருப்பாரு. இப்போ இந்த அதில் போட்டிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே விலை உயரும் பொழுது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற NAV வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அந்த NAV வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் நிறைய விஷயம் தெரியும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த 3 பார்த்தாச்சு, ஸ்டாக்கு, இண்டெக்ஸ், மியூச்சுவல் ஃபண்டை பார்த்தாச்சு. இப்போது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன மெத்தட்னா 40-30-30 அப்படின்னு சொல்லி. இப்போ நான் 40% வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், 30% மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் 30% வந்து இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ரூலில் இருக்கணும். ஏன் இந்த டைவர்சிஃபிகேஷன் ரூல் இருக்கணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அதிலிருந்து தப்பிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்டு எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 12 மாதம் இல்லை அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். அதுக்காக நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, கன்சிஸ்டன்சி அண்ட் லாங் டேர்ம் சொல்லி, அந்த கன்சிஸ்டன்சி அந்த லாங் டேர்ம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை ரியலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? உடனே நம்ம வந்து குயிக் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு, ஒரு 12 மாதம் கழிச்சு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ரியல் வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் 5வது, நீங்கள் செய்யக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ குயிக் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை எதிர்பார்க்காதீங்க, அது நடக்காது. அதே போல் ரிசர்ச் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு பின்னாடியும் நிறைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் சொல்லி இம்பார்ட்டண்ட்டான நிறைய டேட்டாஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். தெரியாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறது வந்து ஒரு கேம்பிளிங் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த விஷயங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களோட எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ நாட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர்ஸை கேட்டுட்டு நீங்கள் ப்ராப்பராக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அண்ட் எவ்ரி வீக் வந்து நாங்கள் ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார் வந்து PSS அனாலிட்டிக்கல் டூல் வெபினார். இந்த வெபினாரில் ஒரு ஸ்டாக் எப்படி குயிக்காக அனலைஸ் பண்ணுறது, குயிக்காக எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது, எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலையும் நாங்கள் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அந்த டெக்னிக்கல் டூலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டூல் வந்து உங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், PSS அனாலிட்டிக்கல் டூல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.